வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் நாளை வாக்கு எண்ணிக்கை, பிற்பகலில் முடிவு தெரியவரும். 4 மாநிலங்களிலும் நாளை வாக்கு எண்ணிக்கை, முடிவுகளை உடனுக்குடன் அறிவிக்க ஏற்பாடு. ஆந்திரத்தை நோக்கி நகர்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், தமிழகத்தில் மழை குறையும் என தகவல். வட தமிழகம் மற்றும் ஆந்திர மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம், சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. 232 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் 68 மையங்களில் எண்ணும் பணி நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. சென்னையில் உள்ள வாக்கு எண்ணும் மையமான சென்னை ராணிமேரி கல்லூரியில் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் போடப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் பற்றி விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். தமிழகத்தில் உள்ள 232 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நேற்று முன்தினம் வாக்குப்பதிவு நடைபெற்றது. பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள அதாவது 68 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது. நாளை காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை துவங்க உள்ள நிலையில் முதற்கட்டமாக தபால் வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 8:30 மணிக்கு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் உள்ள வாக்குகள் எண்ணப்பட இருக்கின்றன. இந்த வாக்கு எண்ணும் பணியை பொறுத்தவரை 3236 மேஜைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மேஜையிலும் வீடியோ கண்காணிப்புடன் வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது. இதில் சோழிங்கநல்லூர் தொகுதியில் மட்டும் 24 மேஜைகள் அமைக்கப்பட்டு வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது. மேலும் 219 வாக்குச்சாவடிகளில் 14 மேஜைகள் அமைக்கப்பட்டு வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது. சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை ஆர்கே நகர், திருவிக நகர், ராயபுரம், துறைமுகம், சேப்பாக்கம் ஆகிய தொகுதிகள் ராணிமேரி கல்லூரியிலும், பெரம்பூர், வில்லிவாக்கம், கொளத்தூர், எழும்பூர், ஆயிரம் விளக்கு, அண்ணா நகர் ஆகிய தொகுதிகள் லயோலா கல்லூரியிலும், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தியாகராய நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி ஆகிய தொகுதிகள் அண்ணா பல்கலைக்கழகத்திலும் எண்ணப்பட இருக்கின்றன. நாளை காலை 10 மணிக்கு மேல் தமிழகத்தில் அடுத்து ஆளப்போவது யார் என்பது தெரிய வரும். வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் விஜயுடன் சையது. வாக்கு எண்ணிக்கைக்கு சிறப்பான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், வாக்கு எண்ணும் மையத்தில் அடையாள அட்டை இல்லாதவர்களுக்கு அனுமதி இல்லை என்றும் அனைத்து மையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் கனமழை காரணமாக வாக்கு எண்ணும் மையங்களில் சிறப்பான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மழைநீர் தேங்காமல் இருக்கவும், மின்தடை ஏற்படாதவாறும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாளை 8 மணி முதல் 8:30 மணி வரை அஞ்சல் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும், இதனைத் தொடர்ந்து மின்னணு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் ராஜேஷ் லக்கானி குறிப்பிட்டார். 232 தொகுதிகளுக்கான ஓட்டெண்ணிக்கை 68 மையங்களில் நாளைக்கு நடைபெற இருக்குது. காலையில் 8 மணிக்கு முதலில் போஸ்டல் பேலட் எண்ணப்படும். 8:30 மணிக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இவிஎம் இயந்திரங்கள் பதிவானது வாக்கு எண்ணப்படும். மொத்தம் 3236 டேபிள்கள் எல்லாம் வைக்கப்பட்டு இருக்குது. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மேஜையிலே ஒரு கண்காணிப்பு கேமரா வைக்கப்பட்டுள்ளது. யாருக்கு அடையாள அட்டையின்றி உள்ளே அனுமதி கிடையாது. உள்ளே பொலிட்டிக்கல் பர்சனோட ஏஜென்ட் உள்ளே செல்போன் எடுத்து போகக்கூடாது. அசாம், மேற்கு வங்கம், கேரளம், புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. அசாம் மாநிலத்தில் மொத்தமுள்ள 126 தொகுதிகளில் 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் 84.7% வாக்குகள் பதிவாகின. மேற்கு வங்கத்தில் மொத்தமுள்ள 294 தொகுதிகளிலும் 6 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் நடைபெற்ற தேர்தலில் 84.4% வாக்குகள் பதிவாகின. இதேபோல் கேரள மாநிலத்தில் மொத்தமுள்ள 140 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் 77.35% வாக்குகள் பதிவாகின. மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 30 தொகுதிகளிலும் கடந்த 19ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் 84% வாக்குகள் பதிவாகின. 4 மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை காலை 8 மணிக்கு எண்ணப்படுகின்றன. தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளும் வகையில் விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் 5 மையங்களில் நாளை காலை எண்ணப்படுகின்றன. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறை மத்திய பாதுகாப்பு படையினரின் முழு கட்டுப்பாட்டில் உள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கந்தன்.
30 தொகுதிகளை உள்ளடக்கிய புதுச்சேரி மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதில் 84.08% வாக்குகள் பதிவாகின. இது கடந்த சட்டமன்ற தேர்தலை காட்டிலும் 2.11% வாக்குகள் குறைவாகவே இதில் பதிவாகியுள்ளது. இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் புதுச்சேரியில் உள்ள பாரதிதாசன் மகளிர் கல்லூரி, லாஸ்பேட்டில் உள்ள மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி, காரைக்கால், மாகை, யானம் உள்ளிட்ட 5 மையங்கள் இந்த வாக்குப்பதிவு இயந்திரம் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. இந்த 5 மையங்களை சுற்றி 3 அடுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையை சுற்றிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு முழு பாதுகாப்பு வலயத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை காலை தொடர்ந்து நடைபெற்று வருவது. குறிப்பாக காலை முதற்கட்டமாக தபால் ஓட்டுகள் எண்ணப்பட உள்ளன. அதனைத் தொடர்ந்து தொகுதி வாரியாக வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கந்தன். அரவக்குறிச்சி, தஞ்சாவூரில் நடைபெறவுள்ள பேரவைத் தேர்தலை ஆய்வு செய்ய தனிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வாக்காளர்களுக்கு பண விநியோகம் தொடர்பான புகாரை அடுத்து அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் பேரவைத் தொகுதிகளில் நேற்று முன்தினம் நடைபெறவிருந்த வாக்குப்பதிவு வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்ய 4 பேர் கொண்ட குழுவை தேர்தல் ஆணையம் அமைத்துள்ளது. இந்த குழுவினர் 2 தொகுதிகளிலும் ஆய்வு மேற்கொண்டு நாளை மாலை 4 மணிக்கு அறிக்கை அளிப்பார்கள் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆந்திரத்தை நோக்கி நகர்ந்துள்ளதால் தமிழகத்தில் மழை குறையும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், ஆந்திர மாநிலம் நெல்லூருக்கு கிழக்கே 140 கிலோமீட்டர் தொலைவில் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். அடுத்த 12 மணி நேரத்தில் தாழ்வு மண்டலம் புயலாக மாற வாய்ப்பிருப்பதாகவும் அவர் கூறினார். இதன் காரணமாக வட தமிழகம் மற்றும் ஆந்திர மாநில மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அவர் கேட்டுக் கொண்டார். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆந்திரத்தை நோக்கி நகர்ந்துள்ளதால் தமிழகத்தில் மழை குறையும் என்றும் பாலச்சந்திரன் தெரிவித்தார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தமிழக கடற்கரை பகுதியை விட்டு விலகி ஆந்திர கடற்பகுதிக்குள் நுழைந்து விடுகிறது. மேலும் புயலாக வலுப்பெற்று வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் ஆந்திரா மற்றும் ஒரிசா கடற்கரை ஒட்டி நகரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் மழை அளவு படிப்படியாக குறையும். அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம். சென்னையை பொறுத்தவரையில் சாரல் மழையாக தொடர்ந்து இருப்பதுடன் சில நேரங்களில் மிதமான மழையை எதிர்பார்க்கலாம். மீனவர்கள் தமிழகத்தின் வட கடற்பகுதியிலும் ஆந்திர கடற்பகுதிகளிலும் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கனமழை பெய்து வருவதை தொடர்ந்து மீட்பு பணிகளுக்காக அரக்கோணத்தில் இருந்து வந்துள்ள தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர். சென்னை அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளதால் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. கனமழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் கடந்த டிசம்பர் மாதம் சென்னையில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பை போல் நடைபெறாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு முனைப்புடன் மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையைச் சேர்ந்த 9 குழுக்கள் சென்னை வந்தடைந்துள்ளன. மீட்பு பணிகளுக்கு தயாராக 25 ரப்பர் படகுகளுடன் 405 வீரர்கள் வந்துள்ளனர். அடையாற்றில் உள்ள கஸ்தூரிபாய் நகர், சைதாப்பேட்டை மற்றும் மணலி ஆகிய பகுதிகளில் படகுகளை அவர்கள் தயார் நிலையில் நிறுத்தியுள்ளனர். மழை வெள்ள அபாயத்தை சமாளிக்க தேவையான அனைத்து முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளையும் பேரிடர் மீட்புக் குழுவினர் மேற்கொண்டுள்ளனர். சென்னையில் பெய்து வரும் மழை காரணமாக நாளை நடைபெறவுள்ள வாக்கு எண்ணும் பணி பாதிக்காமல் இருக்க அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் சந்திரமோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய சந்திரமோகன், தேர்தல் வாக்குகளை எண்ணும் பணியில் 900 அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக கூறினார். வாக்கு எண்ணும் பணி 14 சுற்றுகளாக நடைபெறும் என்றும் ஒவ்வொரு சுற்று முடிவிலும் வாக்கு எண்ணிக்கை நிலவரம் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னை நகரில் பெய்து வரும் மழை காரணமாக 44 மரங்கள் விழுந்துள்ளதாகவும் அதனை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சந்திரமோகன் கூறினார். சென்னையில் கனமழை காரணமாக பாதிப்பு ஏற்படாமல் மக்கள் தங்க வசதியாக 17 இடங்களில் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சந்திரமோகன் தெரிவித்தார். இந்த மழை நேரத்தில் வாக்கு எண்ணும் மையங்களில் இருக்கின்ற ஸ்ட்ராங் ரூம்ஸ் எந்த விதமாலையும் பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நம்ம செஞ்சுருக்கின்றோம். அங்கே ஒரு என்ஜினியர்ஸ் டீம் வாட்டர் ப்ரூஃபிங் ஷீட் விரித்து வாட்டர் சீப்பேஜ் இல்லாமல் கண்காணித்து வருகின்றார்கள். பாதுகாப்பு நம்ம துணை இராணுவ படையினர் பாதுகாப்பு வித் க்ளோஸ் சர்க்கிட் டிவி மானிட்டரிங்குடன் சேர்த்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கின்றோம். சென்னையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து மாநகராட்சியின் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத்.
வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக மாற வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதை அடுத்து சென்னை மாநகரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படாத வகையில் பல முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதாவது சென்னை மாநகரின் தாழ்வான பகுதிகளான வேளச்சேரி, கோட்டூர்புரம், ஜாபர்கான்பேட்டை உள்ளிட்ட பல பகுதிகளில் படகுகள் மக்களின் பாதுகாப்பிற்காக வரவழைக்கப்பட்டுள்ளன. அதேபோல தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரும் சென்னை வந்தடைந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக சென்னையில் பெய்து வரும் மழையினால் சாலைகளில் தண்ணீர் ஓடத் தொடங்கியுள்ளது. இந்த தண்ணீரை அப்புறப்படுத்தும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை வேளச்சேரியில் இருந்து ஒளிப்பதிவாளர் மணியுடன் கோபிநாத். திருவள்ளூர் மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்க 40 பேர் கொண்ட பேரிடர் மீட்புக் குழுவினர் பழவேற்காட்டிற்கு வந்துள்ளனர். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை தொடர்கிறது. இதனிடையே மழையின் அளவு அதிகரிக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள 40 பேர் கொண்ட மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் பழவேற்காடு பகுதியில் தற்பொழுது முகாமிட்டுள்ளனர். தமிழ்நாடு காவல்துறையில் பேரிடர் மீட்பு குழு பேராண்மை சென்னை மருவத்தில் வந்திருக்கோம். இப்போ திருவள்ளூர் பழவேற்காடில் முகாம் விட்டுருக்கோம். ஏதாவது எமர்ஜென்சி மழை வெள்ளத்தில் ஏதாவது பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக எல்லா எக்யூப்மெண்ட்டோட இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்கேஸ் எதுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் போயிட்டு ரெஸ்கியூ பண்ணுவோம். 40 பேர் இங்கே மொத்தம் முகாம் விட்டுருக்கோம். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலின் முடிவை வெளியிட தடை கோரிய மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலின் முடிவை வெளியிட தடை விதிக்க கோரி டிராபிக் ராமசாமி மற்றும் சட்ட பஞ்சாயத்து இயக்கம் போன்றவை மனு தாக்கல் செய்தன. நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் இதனை அவசர மனுவாக கருதி விசாரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த மனுக்கள் விசாரணைக்கு உகந்ததல்ல என சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று காலை 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழையின் அளவை பார்க்கலாம். தமிழகத்தில் அதிக அளவாக திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் 140 மில்லிமீட்டரும், திருவாரூரில் 120 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கத்தில் 120 மில்லிமீட்டர் மழையும், நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழியில் 110 மில்லிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. கடலூர், நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டம் குடவாசல் ஆகிய இடங்களில் தலா 100 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. காரைக்கால், திருச்சி, சமயபுரம், கடலூர் மாவட்டம் சிதம்பரம், தஞ்சாவூர் மாவட்டம் மதுகூர், சென்னை கிண்டியில் தலா 90 மில்லிமீட்டரும், நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம், திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் கொளப்பாக்கத்தில் தலா 80 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இலங்கையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதில் சிக்கி 28க்கும் அதிகமானோர் பலியாகியுள்ளனர். இலங்கையில் சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக சாலைகள், ரயில் பாதைகள் நீரில் மூழ்கியுள்ளன. மத்திய இலங்கையின் கேகாலை மாவட்டம் அரநாயகே மலைப்பகுதியில் கடும் நிலச்சரிவு ஏற்பட்டு 3 கிராமங்களும் அங்கிருந்த 114 வீடுகளும் மண்ணில் புதையுண்டன. இதில் சிக்கி 28க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். 180க்கும் அதிகமானோர் மீட்கப்பட்டுள்ளனர். 200க்கும் மேற்பட்ட குடும்பங்களை காணவில்லை என்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கப்படும் என்று அஞ்சப்படுகிறது. இலங்கை முழுவதும் 1,37,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். கொழும்பு நகரில் பல சாலைகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. மீட்பு பணிகளில் பேரிடர் மீட்புக் குழுவினரும் ராணுவத்தினரும் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். சாதிக் பாட்ஷா கொலை வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும். மதிமுக பொதுச் செயலர் வைகோ வலியுறுத்தல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பெரம்பலூர் சாதிக் பாட்ஷா கொலை வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலரும் மக்கள் நலக் கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளருமான வைகோ தெரிவித்தார். கரூரில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் 2G அலைக்கற்றை ஊழல் வழக்கில் சிக்கியவர்களை காப்பாற்ற சாதிக் பாட்ஷா கொலை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க கோரி தாமே உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப் போவதாகவும் வைகோ தெரிவித்தார். சாதிக் பாட்ஷா என்ற ஒரு அப்பாவி இஸ்லாமிய இளைஞரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் குடும்பத்தை பாதுகாப்பதற்காக 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் சிக்கிய கருணாநிதி குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக IG ஜாஃபர் சேட்டும் அமைச்சரின் மைத்துனரும் இந்த பிரபாகர் சந்துவை கொன்றுவிட்டு தற்கொலை என்று விட்டார்கள். இந்த கொலை எதற்காக செய்தார்கள்? யாரை பாதுகாக்க செய்தார்கள்? ஜாஃபர் சேட்டை மட்டுமா அல்லது கலைஞர் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களை காப்பாற்றவா? இந்த வழக்கை ஹைகோர்ட்டில் நானே தொடுப்பேன் அந்த குடும்பத்தின் சார்பாக.
234 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் பணப்பட்டுவாடா நடைபெற்றிருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் 2G ஊழல் தொடர்பான வழக்கில் உயிரிழந்த சாதிக் பாஷா மரணத்திற்கு காரணமான குற்றவாளிகளை காவல்துறையினர் தப்பவிட்டுவிட்டதாக கூறினார். 234 தொகுதிகளில் பணப்பட்டுவாடா நடைபெற்றிருப்பதாகவும் இது தொடர்புடைய அரசியல் கட்சிகள் பற்றிய தகவலை தேர்தல் ஆணையம் வெளிக்கொண்டு வரவில்லை என்றும் தெரிவித்தார். 570 கோடி ரூபாய் பணம் பிடிபட்ட விவகாரத்தில் முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் எனவும் தா பாண்டியன் கேட்டுக் கொண்டார். 5 மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தல்களிலேயே தென் மாநிலங்களில் நடைபெறுகிற தேர்தலிலேதான் அதிகமான பணம் புழங்க இருக்கிறது என்று அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, ரிசர்வ் பேங்கின் ஆளுநரே குறிப்பிட்டார். 570 கோடி ரூபாய் வந்தது, திருப்பூருக்கு அருகாமையில் பிடிக்கப்பட்டது, தடுக்கப்பட்டது என்று வருகிறது. அது முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்று என்பது தெளிவாகிறது. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை தமிழர்கள் மறக்கவும் மன்னிக்கவும் கூடாது என உலக தமிழர் பேரமைப்பின் தலைவர் பழ நெடுமாறன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கை முள்ளிவாய்க்கால் பகுதியில் நடைபெற்ற இனப்படுகொலையின் 7ஆம் ஆண்டு நினைவஞ்சலி தஞ்சாவூர் அருகே விளார் கிராமத்தில் அமைந்துள்ள முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் நடைபெற்றது. இதில் பழ நெடுமாறன் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய பழ நெடுமாறன் இனப்படுகொலையில் ஈடுபட்ட ராஜபக்சவுக்கு தண்டனை பெற்றுத்தரும் வரை தமிழர்கள் ஓயக்கூடாது என்று தெரிவித்தார். 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட கொடுமையான நிகழ்ச்சியை மறக்கவும் வேண்டாம், மன்னிக்கவும் கூடாது. இதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கும் வரை ஓய்வதில்லை என்ற உறுதிமொழியை நாம் இன்று அனைவரும் எடுத்துக்கொள்வோம். திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி தொகுதிக்குட்பட்ட ஒரு வாக்குச்சாவடியில் நடைபெற்ற மறு வாக்குப்பதிவில் 57% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தென்காசி பேரவை தொகுதிக்குட்பட்ட பொன்னம்பலம் 56 எண் வாக்குச்சாவடியில் கடந்த 16ஆம் தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவில் 52 வாக்குகள் கூடுதலாக பதிவானது. இதனையடுத்து இங்கு மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் பார்வையாளர் பரிந்துரை செய்தார். இதன்படி இன்று காலை 7 மணிக்கு மறு வாக்குப்பதிவு தொடங்கி மாலை 6 மணிக்கு முடிவடைந்தது. வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்கள் வாக்கினை பதிவு செய்தனர். மாலை 6 மணி வரை 57.9% வாக்குகள் பதிவானதாகவும் கடந்த முறையை விட 37 வாக்குகள் குறைவாக பதிவானதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பேரவை தொகுதியில் பதிவான வாக்குகள் நாகர்கோவிலில் உள்ள கோணம் அரசு தொழில்நுட்பக் கல்லூரியில் நாளை எண்ணப்படுகின்றன. இதனையடுத்து அங்கு 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதுபற்றிய தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஆனந்த் ஜியோ. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் கடந்த 16ஆம் தேதி நடைபெற்று முடிந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்திலும் 6 சட்டமன்ற தொகுதிகளில் 1688 வாக்குச்சாவடி மையங்களில் நடைபெற்று முடிந்துள்ளது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் தேர்தல் அதிகாரிகளால் சீல் வைக்கப்பட்டு கோணம் வாக்குப்பதிவு எண்ணிக்கைக்காக கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரிக்கு பலத்த போலீஸ் மற்றும் துணை ராணுவ பாதுகாப்போடு கொண்டு செல்லப்பட்டு 6 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 6 அறைகளில் வைத்து சீல் வைக்கப்பட்டு முழுநேர போலீஸ் மற்றும் துணை ராணுவ பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருகின்றது. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்கள் போல கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மாவட்ட மக்கள் அளித்த வாக்குகள் யார் எந்த வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற எண்ணத்தோடு கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் எதிர்பார்த்துள்ளனர். வேண்ட செய்திகளுக்காக அரசு கோணம் தொழில்நுட்ப கல்லூரியிலிருந்து ஆனந்த் ஜியோ. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பேரவை தொகுதியில் பதிவான வாக்குகள் விழுப்புரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நாளை எண்ணப்பட உள்ளன. இதற்காக விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. இதுபற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் முடிவடைந்த நிலையில் நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 11 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணும் மையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. மொத்த வாக்காளர்களாக 26,42,786 வாக்காளர்களில் 21,30,333 வாக்காளர்கள் வாக்குப்பதிவு செய்துள்ளனர். பாதுகாப்பை பொறுத்தவரையில் 3 அடுக்கு பாதுகாப்புகள் போடப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகள் முழுவதுமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. வாக்கு எண்ணும் ஒவ்வொரு டேபிள்களிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அது முழுமையாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையமும் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. வேந்தர் செய்திகளுக்கு விழுப்புரத்திலிருந்து ஆர் சுரேஷ். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் தடாகம் சாலையில் உள்ள அரசினர் பொறியியல் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் மையத்தை மாவட்ட ஆட்சியர் அர்ச்சனா பட்நாயக் பார்வையிட்டார். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரஹ்மான்.
தமிழக சட்டமன்ற தேர்தலானது கடந்த 16ஆம் தேதி வாக்காளர்கள் தங்கள் வாக்கினை பதிவு செய்து நிறைவடைந்துள்ளனர். மேலும் வாக்கு எந்திரங்களானது கோவை தடாகம் சாலையில் உள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் பாதுகாப்பான நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து இன்று காலை கோவை மாவட்ட ஆட்சியர் திரு அர்ச்சனா பட்நாயக் வைக்கப்பட்டுள்ள வாக்கு எந்திரங்களை கண்காணிப்பதற்காக வந்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில் 3 அடுக்கு பாதுகாப்பாகவும் 1000க்கும் மேற்பட்ட துணை ராணுவ படையினர் மற்றும் கோவை மாநகர காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். 10 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கையானது இதே வளாகத்தில் நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார். கோயம்புத்தூர்ல எல்லா 10 தொகுதிக்கு நம்ம கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஒரே கேம்பஸ்ல தான் கவுண்டிங் நாளைக்கு நடக்க போகுது. அதுக்காக எல்லா செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் இன் பிளேஸ். நம்ம இன்னர் கார்டன் சிபிஎம்எஃப் அவங்க தான் பார்த்துருக்காங்க. கவுண்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ரேண்டமைசேஷன் ஆஃப் கவுண்டிங் பர்சனல் ப்ளஸ் மைக்ரோ அப்சர்வர்ஸ் முடிஞ்சிச்சு. நம்ம கவுண்டிங் ஸ்டாஃப் பொறுத்த வரைக்கும் 588 ஸ்டாஃப்க்கு இன்னைக்கு ட்ரைனிங் நம்ம கொடுத்துருக்கோம். மேலும் 10 தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு தொகுதியில் 14 பேர் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் 14 கவுண்டர்கள் வைக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்தார். ஆங்காங்கே கண்காணிப்பு கேமராக்களும் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கோவை மாவட்டத்திலிருந்து வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நந்தகுமாருடன் செய்தியாளர் ரகுமான். மதுரை மாவட்டத்தில் பதிவான வாக்குகள் மதுரை அரசு மருத்துவக் கல்லூரியில் நாளை காலை எண்ணப்படுகின்றன. இதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். மதுரை மாவட்டத்தில் கடந்த மே 16ஆம் தேதி 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குகள் பதிவாயின. அதாவது 10 சட்டமன்ற தொகுதிகளும் 17,81,118 வாக்குகள் பதிவாகியுள்ளன. அதாவது 71.43% வாக்குகள் பதிவாகியுள்ளது. இந்த பதிவான வாக்குகளை எண்ணப்படுவதற்காக 2 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதாவது 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மதுரை அமெரிக்கன் கல்லூரியிலும் 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மதுரை அரசு மருத்துவக் கல்லூரியிலும் எண்ணுவதற்காக வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு 144 துணை இராணுவத்தினரும் 1423 தமிழக காவல்துறையினரும் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது 3 அடுக்கு பாதுகாப்பு இந்த மையங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. நாளை காலை 714 அரசு பணியாளர்கள் இந்த வாக்குகளை எண்ணும் பணியில் ஈடுபட உள்ளனர். இந்த வாக்கு எண்ணும் பணிகள் நடைபெறுவதற்காக இந்த பகுதியில் உள்ள சாலைகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக மதுரை மருத்துவக் கல்லூரியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் மணிகண்டன். திருச்சி மாவட்டத்தில் உள்ள 6 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணிக்கை சாரநாதன் பொறியியல் கல்லூரியில் நாளை காலை எண்ணப்படுகின்றன. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குமார். 15வது தமிழக சட்டப்பேரவைக்கான தேர்தல் கடந்த 16ஆம் தேதி நடைபெற்றது. 16ஆம் தேதியன்று பதிவான வாக்குகள் அனைத்தும் நாளை காலை முதல் எண்ணப்படவிருக்கின்றன. திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை 9 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. இந்த 9 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் 2 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் எண்ணப்படுகிறது. குறிப்பாக திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சாரநாதன் பொறியியல் கல்லூரியில், திருச்சி கிழக்கு, திருச்சி மேற்கு, ஸ்ரீரங்கம், மணப்பாறை ஆகிய 4 தொகுதிகளில் பதிவான வாக்குகளும், திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில், திருவரம்பூர், லால்குடி, மண்ணச்சநல்லூர், துறையூர், முசிறி ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படவிருக்கிறது. இந்த 2 வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் 2 அடுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். மேலும் தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேவையான அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் குமார். சிவகங்கை மாவட்டம் அமராவதிபுதூர் அருகே அரசு பேருந்தும் இருசக்கர வாகனமும் மோதியதில் படுகாயமடைந்த 2 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். தேவக்கோட்டை அருகே நாகவயலைச் சேர்ந்த சந்தானம் மற்றும் காவேரி ஆகியோர் தேவக்கோட்டை நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்றனர். அப்போது எதிரே வந்த அரசு பேருந்து அவர்கள் சென்ற இருசக்கர வாகனம் மீது மோதியதில் இருவரும் படுகாயமடைந்தனர். அந்த பகுதியில் இருந்தவர்கள் படுகாயமடைந்த இருவரையும் மீட்டு தேவக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்ததை தொடர்ந்து இருவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். நெல்லை மாவட்ட அறிவியல் மையத்தில் நடைபெற்று வரும் பழங்கால பொருட்களின் கண்காட்சி பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தி வருகிறது. பன்னாட்டு அருங்காட்சியக வாரம் இன்று முதல் கடைபிடிக்கப்படுகிறது. இதை முன்னிட்டு நெல்லை மாவட்ட அறிவியல் மையத்தில் பழங்கால பொருட்களின் கண்காட்சி தொடங்கியுள்ளது. வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் வில்வண்டி, பழங்கால வானொலி, கேமரா, கடிகாரங்கள், நாணயங்கள், அஞ்சல் தலைகள், 1920ஆம் ஆண்டில் பயன்படுத்திய மிதிவண்டி, 1840ஆம் ஆண்டு தோலில் எழுதப்பட்ட பத்திரம் போன்ற 2000க்கும் மேற்பட்ட பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. மாணவ மாணவிகளும் மக்களும் இந்த பழங்கால கண்காட்சியை ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து வருகின்றனர்.
நிறைய பழங்காலத்தில் உபயோகிச்ச எல்லா பொருளும் இருக்குது. பழைய காலத்தில் யூஸ் பண்ண கேமராஸ், லைட்டு, சைக்கிளில் தானாக லைட் ஆகிற மாதிரி அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அப்புறம் பழைய காயின்ஸ். இப்போ இந்த பொருட்கள்லாம் இப்போ அழிஞ்சிட்டே வருது. எங்கள் ஜென்ரேஷனில் உள்ளவங்களாம் இதெல்லாம் எப்படியும் பார்க்கவே முடியாது. இப்போ பார்க்குறதால எங்களுக்கு கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் பழைய காலத்து பொருட்கள்லாம் பார்த்தேன். பழைய காலத்து சங்கு, அரண்மனை இருக்க அருவாள், கத்தி எல்லாம் பார்த்தேன். சைக்கிள், ஊஞ்சல் நிறைய இருந்துச்சு. சைனாவில் காயின்ஸு, ஃப்ரான்ஸ்குள்ளே இது நிறைய இருந்துச்சு. நான் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மழையால் அழுகிய மலர்களை அகற்றும் பணி முனைப்புடன் நடைபெற்று வருகிறது. உதகையில் ஆண்டுதோறும் மே மாதத்தில் கோடை சீசன் களை கட்டும். உதகையில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களிலும் கோடை விழாக்கள், மலர் கண்காட்சிகள் நடைபெறும். இதற்காக 3 மாதங்களுக்கு முன்பே மலர் செடிகள் நடவு செய்யப்படுவது வழக்கம். இந்த ஆண்டும் உதகை தாவரவியல் பூங்காவில் 20,000 பூந்தொட்டிகளில் 100க்கும் மேற்பட்ட வகைகளைச் சேர்ந்த பல ஆயிரம் மலர் செடிகள் வளர்க்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் தொடர்ந்து பெய்யும் சாரல் மழையால் மேரிகோல்ட், டெலியா உள்ளிட்ட பல வகை மலர்கள் தொடங்கிவிட்டன. இந்த அழுகிய மலர்களை அகற்றும் பணியில் பூங்கா ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். மலர்கள் அழுகி வருவதால் மாத இறுதியில் நடைபெறவுள்ள மலர் கண்காட்சி நடைபெறுமா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 6 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் கோடை காலத்தில் அதிகளவாக 120 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் அக்னி வெயிலின் தாக்கத்தில் இருந்து மீண்ட மக்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் முருகேசன். கடந்த 6 ஆண்டுகளுக்கு பிறகு மே மாதத்தில் சென்னையில் அதிக அளவு மழை பெய்துள்ளது. குறிப்பாக 12.7 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் திருவான்மையூர், மயிலாப்பூர், கே நகர், வேளச்சேரி, திருவல்லிக்கேணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று நள்ளிரவு முதல் பெய்த தொடர் மழையின் காரணமாக அதிக அளவு நீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. தாழ்வான பகுதியில் தேங்கிய மழை நீரினால் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. நார்மலாக இப்போ இங்கே வெயிலில் ரொம்ப அதிகமாக இருக்கும். லாஸ்ட் ஒரு 2 to 3 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம வெயில். இப்போ சென்னையில் லாஸ்ட் 2 டேஸாக பயங்கரமாக மழை வந்துட்டு இருக்கு. இது சென்னை வாசிகளுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த ஏப்ரல் மாதம், மே மாதம் ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் ஜாஸ்தியாக இருந்துச்சு. விளையாட கூட வெளியே போக முடியல, வண்டி ரைட் பண்ண முடியல, அவ்வளோ வெயில் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இப்போ 2 நாள் மழை பெய்யுறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அக்னி வெயில் வெப்பத்தினால் பாதிக்கப்பட்டிருந்த சென்னை வாசிகள் இந்த தொடர் மழையின் காரணமாக ஏற்பட்டுள்ள குளிர்ச்சியான இந்த சீதோஷ்ண நிலையை மிகவும் அனுபவித்து மகிழ்ந்து வருகின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதர் பாலாவுடன் ஆர் முருகேசன். பெட்ரோல் டீசல் விலை 67% உயர்வு. நைஜீரிய தொழிற்சங்கங்கள் போராட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். நைஜீரியா நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை 67% வரை உயர்த்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்குள்ள பல தொழிற்சங்கங்களும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. நைஜீரியாவில் நிலவும் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாட்டின் காரணமாக கடந்த வாரம் எரிபொருட்களின் விலை 67% வரை உயர்த்தப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் உள்ள பல்வேறு தொழிற்சங்கங்கள் காலவரம்பற்ற வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. இதனிடையே பொருளாதார சிக்கல் நேரிட வாய்ப்புள்ளதாக தேசிய தொழில்துறை நீதிமன்றம் தெரிவித்துள்ள நிலையில் வேலை நிறுத்தத்திற்கு அரசு தடை விதித்துள்ளது. தடையையும் மீறி நாட்டின் பல பகுதிகளில் தொழிலாளர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரிட்டன் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றிய ராணி 2ஆம் எலிசபெத் முக்கியத்துவம் வாய்ந்த சட்ட முன்வரைவுகளை அறிமுகப்படுத்தினார். பிரிட்டன் அரசின் அடுத்த ஆண்டிற்கான திட்டங்களை வகுப்பதற்காக இன்று கூடிய நாடாளுமன்றத்தில் சிறப்புரை ஆற்ற வருகை தந்த ராணி எலிசபெத்திற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிறப்புரையாற்றிய ராணி எலிசபெத் முக்கியத்துவம் வாய்ந்த 20 சட்ட முன்வரைவுகளை அறிமுகப்படுத்தி பேசினார். அதில் நீதி மற்றும் சிறைத்துறையில் சீர்திருத்தம், இளைஞர்கள் கல்விக்கு முக்கியத்துவம், நாட்டின் பாதுகாப்பு, மனித உரிமைகள் உட்பட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன.
தென் அமெரிக்க நாடான சிலியில் தொடர்ந்து 120 மணி நேரம் கால்பந்து விளையாடி கின்னஸ் சாதனை படைக்கும் முயற்சியில் அந்த நாட்டு கால்பந்து வீரர்கள் முனைப்புடன் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த ஆண்டு ஸ்காட்லாந்து நாட்டு கால்பந்து வீரர்கள் தொடர்ந்து 105 மணி நேரம் கால்பந்து விளையாடியதே கின்னஸ் சாதனையாக உள்ளது. இதனை முறியடிக்கும் முயற்சியில் சிலி தலைநகர் சாண்டியாகோவில் தொடர்ந்து 120 மணி நேரம் நடைபெறும் கால்பந்து தொடருக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நடைபெற்று வருகிறது. இதில் 3000 வீரர்கள் பங்கேற்று விளையாடுகின்றனர். ஒரு வீரர் குறைந்தது 1 மணி நேரமாவது விளையாடுவார் என சிலி நாட்டு கால்பந்து கழகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் நாளை வாக்கு எண்ணிக்கை, பிற்பகலில் முடிவு தெரியவரும். 4 மாநிலங்களிலும் நாளை வாக்கு எண்ணிக்கை, முடிவுகளை உடனுக்குடன் அறிவிக்க ஏற்பாடு. ஆந்திரத்தை நோக்கி நகர்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், தமிழகத்தில் மழை குறையும் என தகவல். வட தமிழகம் மற்றும் ஆந்திர மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம், சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.